நமச்சிவாய் வாழ்க. என் அன்பின் குழந்தைகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். நமச்சிவாய் வாழ்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஒரே ஜாலியாக விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்காம அடி வாங்கிய குழந்தைகளுக்கெல்லாம் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்காத பிள்ளைகள்லாம் இந்த வெள்ளை யானை ஒன்று இறைவனுக்கு சூடிய பூவை மதிக்காமல் காடு காடாக அலைஞ்சதில்லை, அதுபோல் படிக்க சொன்னால் படிக்காமல் தெரிகிற பிள்ளைகள்லாம் வாழ்க்கைங்கிற வனத்தில் காட்டு யானையாக ஒவ்வொன்று அலைய வேண்டியதுதான். அதனால் நம்ம வகுப்பு பிள்ளைகள் யாரும் அப்படி இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தானே? சரி, கதைக்கு போகலாமா? இந்த வெள்ளை யானை கடம்பவனத்தில் வந்து காட்டு யானையாக அலைந்து திரிகிறது. அங்கே நம்முடைய சோமசுந்தர கடவுளை சொக்கநாதரை பார்த்தது. அங்கே ஏற்கனவே பல்வேறு பறவைகளும் விலங்குகளும் இறைவனை பூஜிப்பதைக் கண்டு அந்த பறவைகளிடத்தும் விலங்குகளிடத்தும் ஏன் இந்த இறைவனுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் என்று கேட்டது. உடனே அந்த விலங்குகள் எல்லாம் யானையிடம் கூறின, இந்த இறைவன் மிக கருணையானவன், இவரை புகழ்ந்து பாடி பணிந்தால் நம்மிடத்து அளவற்ற அன்பு காட்டுவார். எனவே நாங்கள் இவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறது. உடனே நமது வெள்ளை யானையாக இருந்து காட்டு யானையாக மாறிய அந்த இந்திரனுடைய யானையும் சிவருமானை தொடர்ந்து வழிபட்டு வருகிறது. ஒரு நாள் சிவருமான் அதன் அன்பினை பாராட்டி அதன் முன்பாக காட்சியளித்து, என் அன்பிற்குரிய யானையே, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார். இதை கேட்டவுடனே நம்மாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? எனக்கு நல்லா படிப்பு வரணும், எங்கள் அப்பா கார் வாங்கணும், அப்படி ஏதோ கேட்டிருப்போன்னு வச்சுக்கவே. சாமி நீங்கள் என் கூட இருக்கணும், எனக்கு அருள் செய்யணும்லாம் கேட்க மாட்டோம். யாரும் அப்படி போய் கோயிலில் போயிட்டு சாமி நீ எங்கள் கூட வந்து எங்கள் வீட்டில் இருன்னு கேட்டு சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனால் நமக்கு அந்தளவு மூளை வேலை செய்யாது. ஆனால் இந்த யானை வந்து புத்திசாலி யானை. அது என்ன செய்து என்றால், இறைவனை வழிபட்டு வணங்கி, இறைவா, தங்களுடைய திருவடிகளை பிரியாமல் சுமக்கும் 8 யானைகளுடன், ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், நம்ம மதுரையில் சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு சென்றால் அங்கே 8 யானைகள் அந்த விமானத்தை கோபுரத்தை தாங்கி, கருவறை கோபுரத்தை தாங்கி கொண்டிருக்கும். அதை நீங்கள் கவனிக்க வேண்டுமானால், சொக்கநாதர் கோயில் தெற்கில் 2 யானை, மேற்கில் 2 யானை, வடக்கில் துர்க்கைக்கு அருகில் 2 யானைகள் உள்ளன. சாமிக்கு முன்பாக 2 ஆக 4 திசைகளுக்கும் 8 யானை. அந்த யானைகளைப் போல நானும் உங்களுடனே இருக்க வேண்டும், பிரியக்கூடாது என்று கூறியதோடு என்னையும் 8 யானைகளோடு 9வது யானையாக என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சிவருமானிடத்து யானை கேட்கிறது. உடனே நம் சொக்கர் அவர் ஒரு யானையை பார்த்தார், சிரித்தார். யானைக்கிட்ட சொல்கிறார், யானையே, இந்த இந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் என்னிடத்து ரொம்ப அன்புடையவன், மிகவும் அன்புடையவன். நீ அவனை தாங்குதல் என்னை சுமப்பதற்கு இணையாகும் என்று கூறுகிறார். உடனே யானை, இறைவனே இப்படி கூறினார் என்றால் அந்த இந்திரன் எவ்வளவு அன்புடையவர் என்று கூறி நினைத்து சிறுமானை வணங்கி மேற்கே சென்று அதனுடைய பெயரால் ஒரு தீர்த்தத்தை, ஒரு குளத்தை உருவாக்குகிறது.
சொக்கலிங்கருக்கு, சோமசுந்தர கடவுளுக்கு அந்த வெள்ளை யானை அதனுடைய ஒரிஜினல் பெயர், அதனுடைய உண்மையான பெயர் ஐராவதம். என்ன பேர்? ஐராவதம். சொக்கலிங்கருக்கு அந்த வெள்ளை யானை ஐராவதம் என்னும் நகரத்தை உண்டாக்கி தன்னுடைய தலைவராகிய இந்திரேஸ்வரர் என்ற பெயரை அந்த சிவலிங்கத்துக்கு வைக்கின்றது. வைத்து அதை பூஜை செய்து வருகிறது. பிறகு 100 ஆண்டு கழித்து இந்திரன் அந்த யானையை அழைத்து கொள்கின்றார். அப்பொழுது இருவருடைய சாபமும் நீங்கி இன்பமடைந்தனர். இங்கே நாம் பெரியவர்களை மதிக்கவில்லை எனில் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நமக்கு பெரும் துன்பத்தை உண்டாக்கும் என்ற ஒரு நீதியை முதல் கதை கூறியது. இந்த 2வது கதையிலே நம்ம கோயிலுக்கு போனால் திருநீர் குடித்தா தூணில் போட்டு வருவோம் தெரியுமா? திருநீரை வாங்கி உங்களை எத்தனை பேர் போடுறீங்க? கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இனிமேல் என்ன செய்றீங்கன்னா, கோயில் பிரசாதம் மிக உன்னதமானது, உயர்வானது. அதை வீணாக்கவோ கண்ட இடத்திலோ கொட்டி மரியாதை குறைவாக நடந்து கொள்வதோ கூடாது. என்ன, அது சாமிக்கு வைத்த பூவாக இருந்தாலும் சரி, திருநீராக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, ஆலய தூய்மை நமது கடமை. அதே சமயத்தில் கோயில் பிரசாதம் இறைவனுடைய பிரசாதம், அதை இழிவுபடுத்தக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த வரலாறு நடைபெற்றது. சரி, இந்த ஐராவதம் எங்கே கோயில் கட்டியிருக்கு மதுரை கிட்ட அப்படின்னு தெரிஞ்சிக்க நமக்கெல்லாம் ஒரு ஆவல் இருக்கு இல்லையா? மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற சாலையில் ரோட்டில் ஐராவதநல்லூர் என்ற ஒரு ஊர் உள்ளது. தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயில் மற்றும் ஆனையூர் ஐராவதீஸ்வரர் உசிலம்பட்டி, மதுரை உசிலம்பட்டி சாலையில் அமைந்துள்ள கோயில் இது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் ஐராவதநல்லூர் என்று இருக்கிறது. அங்கே அந்த இறைவனுக்கு முக்தீஸ்வரர் என்று பெயர். யானை உருவாக்கிய ஊர் என்பதால் ஆனையூர் என்றும், இறைவன் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறார் என்றும் பேசப்படுகிறது. ஆக இறைவன் இருக்கும் அந்த ஐராவதநல்லூர் இருக்கும் இறைவன் பெயர் ஐராவதீஸ்வரர். அந்த குளத்தின் பெயர் முக்தீஸ்வரர் கோயில், தெப்பக்குளம் என்று பெயர். மதுரை உசிலம்பட்டி சாலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. அந்த பக்கம் போனால் அப்படியே நமக்குள் யானை என்றால் நாம் பெரிய ஆள், நான் பெரிய கிங்கு தெரியுமா அப்படிம்பாங்கல்ல நம்ம ஸ்கூலு. என்ன அப்படிங்கிறாங்கல்ல, அந்த ஆணவம் எல்லாம் நீங்கணும்னா இந்த ஐராவதீஸ்வரரை வழிபட்டால் நீங்கும் என்று இந்த 2வது கதையை நிறைவு செய்து கொள்வோம். சரி, இந்த கடம்பவனம் என்று இருந்தது இல்லையா? இன்னைக்கு மதுரையில் போய் பார்த்தா கடம்ப வனத்தையே காணும். கோயிலில் ஒரே ஒரு கடம்ப மரம் மட்டும் இருக்கிறது. எல்லோரும் சென்றால் இது தலவிருட்சம் என்று காட்டுவார்கள். சரி, இந்த கடம்பவனம் எப்படி மதுரையாக மாறியது? கடம்பவனத்தை மதுரை திருநகரமாக இறைவன் ஆக்கிய வரலாறு 3வது திருவிளையாடல். கடம்பவனத்துக்கு கிழக்கில் குலசேகர பாண்டியன் என்ற மன்னனின் நகரமாகிய மணவூர் என்ற ஊர் இருக்கிறது. இப்போது அந்த மணலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் தனஞ்சயன் அப்படின்னு ஒரு மளிகை வியாபாரி, ஒரு வாணிகன்னா என்ன, வாணிகம் செய்பவர், வாணிபர் என்று இங்கே சொல்கிறார். அதனுடைய ஒரிஜினல் உண்மையானது வாணிகன் என்று பெயர். அவர் ஒரு வியாபாரி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் மர்ச்சன்ட்.
தனஞ்சயன் என்னும் ஒரு வணிகன் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், வியாபார விஷயமா போயிட்டு அப்படியே நடந்து இரவு கடம்பவனத்தின் வழியாக வருகிறான். அங்கே கடம்பவனத்தில் இருந்த சொக்கநாத பெருமானை பார்க்கிறான். பார்த்து அதிசயப்பட்டான். ஐயோ, இந்த காட்டில் இவ்வளோ அழகான ஒரு சிவபெருமான் இருக்கின்றார் என்று கண்டு வியந்து வழிபடுகிறார். அன்று இரவு தேவர்கள் வந்து இறைவனை பூஜிப்பதை கண்டு அதிசயப்படுகிறார். ஆகா, இந்த கடம்பவனத்தில் உள்ள சொக்கநாத பெருமானை தேவர்களே வழிபடுகிறார்கள் என்றால் இந்த இறைவன் எவ்வளவு அருளாற்றலுடையவர், இதை பற்றி நாம் மன்னனிடம் கூற வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு இறைவனை வழிபட்டு செல்கிறார். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, நேராக போய் குலசேகர பாண்டியனிடம், குலசேகர பாண்டியன் நகரத்தில் போய் மணலூரில் போய், மணவூர் இன்னைக்கு மணலூர், மணலூரில் போய் ராஜாவை பார்க்குறான். அந்த ராஜாவின் பெயர் குலசேகர பாண்டியன். சென்று அவரை வணங்குகிறான். மன்னனுக்கும் அவருக்கும் நிறைய வியாபார தொடர்பு உண்டு. எனவே அவரை வரவேற்ற மன்னன், என்ன வணிகரே, தனஞ்சயரே, ஏதேனும் சிறப்பு செய்தி உண்டா என்று கேட்டதும் நம்ம தனஞ்சயன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, நான் கடம்பவனத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன் நேற்று இரவு. அங்கே இப்படி தேவர்களும் வழிபடக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை தாங்களும் சென்று வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறார். இதை கேட்ட அரசருக்கு ஆச்சரியம். ஏனடா இது, நம்ம நாட்டில் இருந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற கடம்பவனத்தில் ஒரு சொக்கநாதர் இருக்கிறது தெரியாத போச்சே. சரி, நாம் போய் அவரை வழிபடுவோன்னு கடம்பவனம் வந்து சொக்கநாதரை வழிபடுகிறார். வழிபட்டு ஓய்வெடுக்கிறார். அன்றைய இரவு சோமசுந்தரர் மன்னனுடைய கனவிலே ஒரு சித்தராக வந்து பாண்டியனை நோக்கி, அரசே, இந்த கடம்பவனத்தை அழித்து நகரமாகச் செய்வாயாக என்று சொல்லி மறைகிறார். இதை இந்த கனவை கண்டு துயிலெழுந்த மன்னன் அந்த சித்தர், நம்ம இன்னைக்கு மதுரையில் போனால் துர்கைக்கு பக்கத்தில் எல்லாமல்ல சித்தர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சித்தர் தான் வந்து இந்த கோயில் உருவாக காரணமாக இருந்தவர். குலசேகர பாண்டியனிடம் போய் இந்த செய்தியை சொன்னவர். மன்னனும் அவருடைய கட்டளைப்படி அற்புதமான திருக்கோயிலை கட்டுகிறார். அதனை சுற்றி ஒரு அழகிய நகரை உருவாக்குகிறார். அந்த வீதிகளின் எல்லா வழியும் மீனாட்சி சுற்றி, அந்த தெருவை சுற்றி வந்தால் அந்த தெரு மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் தான் முடியும். அப்போ நீங்கள் அந்த மதுரைக்காரங்க, எங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மதுரையில் எந்த சந்தில் பூந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து மீனாட்சி அம்மனுடைய கிழக்கு கோபுர வாசல்லையோ மேற்கையோ வடக்கையோ தெற்கோ தான் நிற்கும். அப்படி ஒரு அற்புதமான சிறந்த வீதிகளுடன் ஒரு நகரை குலசேகர பாண்டியன் உருவாக்குகிறார். இப்படி சிறந்த வீதிகளோடு நகரை உருவாக்கிய மன்னன் சோமசுந்தர கடவுள் சொக்கநாதரிடம் சென்று, சாமியை அடியேன் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பணிவாக கேட்குறார். இறைவர் உடனே தமது சடை முடியில் இருந்த சந்திரக்கலை இருக்கு இல்லையா, பெருமான் தலையில் வந்து ஒரு நிலா சூடியிருப்பார், பிறை, நிலா இல்லை பிறை, அந்த சந்திரக்கலைன்னு அதுக்கு பேர். அதில் புத்தமுத முக அமிர்தத்தை சிந்துகிறார். அந்த அமிர்தமானது இந்த புதிய நகர் முழுமையும் தூய்மை செய்கிறது. இந்த அமுதம் கலந்தமையால்
இனிப்பான ஒரு மகிழ்ச்சியான தன்மையை அந்த நகரம் தருகிறது. இன்றும் நம்முடைய மதுரை நகரிலே பேசக்கூடிய தமிழுக்கு மதுரத்தமிழ் என்று பெயர். மதுரம்னா தேன், மதுரை தமிழ் அல்ல, மதுரத்தமிழ். எனக்கு நீ நல்லா இருக்கீங்களா அப்படி மென்மையா? அப்படி அந்த மதுரமான தன்மையை அந்த ஊர் பெறுகிறது. இறைவனுடைய அருளோடும் சோமசுந்தர பெருமானின் ஆசியோடும் இறைவனுடைய வேண்டுகோளின்படி இந்த மதுரமான நகருக்கு மதுரை என்ற பெயரை சூட்டினான். சரி, பிறகு சூட்டியதோடு இல்லாமல் குலசேகர பாண்டியன் மணவூரில் இருந்த பாண்டிய நாட்டின் தலைநகரை புது நகரமான நம்முடைய மதுரைக்கு மாற்றுகின்றார். மேலும் இறைவனுடைய வேண்டுகோளுக்கிணங்க நகரின் 4 புறமும் காவல் தெய்வமான பத்திரகாளி, ஐயனார், திருமால், சப்தமாதர் கோயில்களை உருவாக்குகிறார். நம்முடைய சொக்கநாத பெருமானுக்கு 4 புறங்களிலும் 4 அதிதேவதைகள் இருக்கின்றன, காவல் தெய்வங்கள். அதில் ஒன்று பத்திரகாளி, இன்னொன்று ஐயனார், இன்னொன்று திருமால், இன்னொன்று சப்தமாதர் கோயில். இப்படி நல்லாட்சி செய்து வந்த குலசேகர பாண்டியனுக்கு ஒரு நல்ல மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு மலையத்துவசன் என்ற பெயரை குலசேகர பாண்டியன் சூட்டுகின்றார். மலையத்துவச பாண்டியன் வளர்ந்தவுடன் குலசேகரன் தன்னுடைய மகனிடம் நாட்டை ஒப்படைத்து காஞ்சனமாலை என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு ஆலவாயிலே நம்முடைய திருமதுரையிலே இருக்கின்ற கடம்பவன சுந்தரரிடம் சென்று சிவபூஜை செய்து அவர் அருளாலே எங்கே செல்கிறார்? சிவலோகம் செல்கிறார். இந்த கதை ஒரு விசித்திரமான கதை இல்லையா? நான் கதையை சொல்லும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு மாதிரி இந்த இது தொடங்கினாலும் கூட கண்ணுங்களா, அந்த அது அப்படியே இறைவனை இந்த சொக்கநாதர் வேற என்னை ஒரு பைத்தியமாக்கி வச்சிருக்கார். பேரறையர்க்கு இங்கே நீ பித்தொருவர் ஆமாறும் யார் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும். அந்த ஆளை கும்பிட்டாவே, சொக்கரை பார்த்தாவே ஒரு இது வந்துடும். எது வந்துடும்? உங்களுக்கெல்லாம் வருதில்ல? எத்தனை குழந்தைங்க போய் தட்சிணாமூர்த்தி சொக்கர் மண்டபத்தில் இருக்கக்குள்ள ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிருக்கீங்க. அப்படி அந்த இறைவனின் கருணையை நினைக்கும் பொழுது இது ஏதோ கதை சொல்லும் பாங்கில் சொல்ல முடியாமல் ஏதோ ஒப்புவித்தல் போல சொல்வதாக இந்த கதை அமைந்தது. ஆக இந்த மதுரை நகர் இறைவனுடைய திருவருளாலே உருவாக்கப்பட்ட நகரம். மதுரை நகரம் எந்த நகருக்கும் கிடைக்காத சிறப்பான நகரம். நம்ம காமராஜர் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது சென்னை நகரை வடிவமைப்பதற்காக அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரத்திற்கு சென்று அந்த நகரை பார்த்து வர வேண்டும் என்று ஒரு குழு கிளம்புகிறது. காமராஜர் அவரை அழைத்து, நீ அங்கங்கே ஏல போற, மதுரைக்கு போ, மதுரையுடைய எல்லா வீதிகளும் அப்படியே மதுரையை சுற்றி வந்த கடைசியில் நடுவில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் முடியும், அது மாதிரி நகரை அமைன்னு சொன்னாராம். அப்படி ஒரு அற்புதமான கட்டமைப்புடையது நமது மதுரை. நம்முடைய மதுரையில் மட்டும் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு திருவிழா, ஒவ்வொரு மாதம் திருவிழா நடக்கும். வேற எங்கேயும் நடக்காது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசியில் சித்திரை திருவிழா, அப்படியே வரிசையாக 12 மாதம் திருவிழா நடக்கக்கூடிய வீதிகள் ஆடி வீதி. ஆடி மாதம் சாமி எழுந்த வீதிக்கு ஆடி வீதின்னு பேர். இப்படி சிறப்பு நம்முடைய மதுரைக்கு மட்டுமே உண்டு. அதே போல 4 புறமும் காவல் தெய்வங்கள் அமைந்துள்ளது அதைவிட சிறப்பு. இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பாண்டியன் ஆட்சி செய்த இடம் மதுரைக்கு அருகில்
மணவூர் என்று முன்பு வழங்கப்பட்ட மணலூர் ஆகிறது. மணவூர் பழமையை பாண்டியர் தலைநகரம் என்பது வரலாற்று சான்று. அந்த மணவூர் இன்று மணலூர் என்றும், மணலூரில் பழைய நகரம் ஒன்று இருந்து அழிந்தது என்பதை தற்போது நடைபெறும் மணலூர், அகரம், கீழடி, கொந்தகை முதலிய இடங்களில் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் பூமியை தோண்டி பார்க்கிறது அல்லவா. அந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு பாண்டியர்களுடைய கட்டட அமைப்பு எல்லாம் எவ்வளோ செய்தியை தருகிறது அல்லவா. ஆக அங்கிருந்து மேற்கே மதுரை நகரை உருவாக்கி கோயில் மையமாக தன்னுடைய தலைநகரை உருவாக்கினார். சரி, அது இருக்கட்டும். இந்த காஞ்சனமாலையும் மலையத்துவசனும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிற்று. அவங்களுக்கு குழந்தை பேரு கிடையாது. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. இந்த காஞ்சனமாலையும் எல்லோரும் மன்னனும் ஆர்வத்தோடு என்னைக்கு நமக்கு குழந்தை பிறக்கும் என்று கவலையோடு கேட்டு கடம்பவனநாதரை நம் சொக்கரை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவர் வழிபாட்டிற்கு நாம் இடையூறு செய்ய வேண்டாம். என்ன சொக்கநாதர் என்ன மலையத்துவசன் பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் கொடுத்தார்னு நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.